ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியானத்துக்கு மேலே தான் விளாக் எடுக்க ஆரம்பித்தேன். மதியானம் சாப்பாடு வேலைலாம் முடிஞ்சிச்சு. இப்போ வெளியே தான் கிளம்பிகிட்ருக்கோம். நாளைக்கு பக்ரீத் இல்லையா, எனக்கு ஃபேண்டி ஷால் மட்டும் இல்லை போடுறதுக்கு. மேட்சிங்காக ஒயிட் கலரில் போடணும் இல்லையா, அதான் வந்து வாங்கி கேட்டேன். சரி வாங்கி தரேன், ஃபேண்டி ஷால் மட்டும் தானே வாங்கி தரவான்னு சொல்லியிருக்காங்க. டாப்ஸ் ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட. சரி அதனால் கிளம்பிகிட்ருக்கோம். சமீராவும் அவங்க அப்பா வந்து கிளப்பி விட்டுட்ருக்காங்க. வீட்டில் இருக்க ஜாமாவை தான் வச்சு விளையாடுறான்னு பார்த்தா சீப்பை கூட வச்சு விளையாடிட்டு இருக்கா. சீப்பையே காணோம், எங்கே பார்த்தாலும் தேடினேன். அதனால் புது சீப்பை வந்து எடுத்துகிட்டேன். சீப்பு எப்பயுமே எக்ஸ்ட்ரா இருந்துகிட்டே இருக்கும், மேலெலாம் கிடக்கும் நிறைய சீப்பு. ஒரு சீப் பெரிய சீப்பாக நான் வச்சு யூஸ் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி சீப் யூஸ் பண்ண மாட்டேன். சிக்கு உடைக்கிற மாதிரி வந்து சீவுவேன். இதில் சீவணுன்னா நிறைய முடி வர மாரி இருக்குது. நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் முடி தான். இன்னும் இந்த சீப்பில் சீவி எல்லா முடியும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு, ஒரு பல்லு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, நீட்டாக அந்த மாதிரி சீப்பில் வந்து சீவுவேன். சரி காணன்னு சொல்லிட்டு இதிலே வந்து சீவிக்கிட்டேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்டைல் மாற்றுங்கக்கா, உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைலே செட் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் அதுதான் வரும். அதனால் இப்போ இந்த இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் பஃப் மாதிரி வைப்பேன். அதை லேசாக அப்படி எடுத்துகிட்டு அதை வந்து கிளிப்பு மாதிரி வைப்பேன்னா, அதை நீங்கள் பின்னி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் அதேமாதிரி நான் பின்னியிருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது அப்படியே வாக்கெல்லாம் எடுத்து சீவறதுக்கு எனக்கு டக்குன்னு சிலிப்பிக்கும் தலை, எனக்கு வரவே வராது. இந்த டைம் சீவனை நல்லா இருந்துச்சு. பேண்டெல்லாம் போட்டாச்சு. பேண்டு போட்டால் தான் எனக்கு கரெக்டாக நிற்கும். கிளிப்பு அதேமாரி மேலே பின்னிலாம் போடுவாங்களே, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்தமாதிரி நார்மலாக போட்டாலே எனக்கு பிடிக்கும். 2 பட்டை பின் மட்டும் சேஃப்டிக்கு வந்து வச்சுருக்கேன். எங்கேயாச்சும் எதுக்காச்சும் தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் தலையில் எப்பயுமே 2 பின் வந்து எப்பயுமே வச்சுருவேன். பூ வந்து கட்டி கொடுத்தாங்க. எங்கள் மாமியார் தான் கட்டி கொடுப்பாங்க பூ. எனக்கு கட்ட தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் இதை நினச்சி அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பாங்க, பூ கட்ட கற்றுக்கோ. இப்போ அவங்க இருக்காங்க, யாருமே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன் பூ கட்டுறதுக்கு, சமீராக்கெலாம் பூ கட்டி வைக்கணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் கட்ட தெரியும், ஆனால் கட்டினா வந்து எல்லா பூவும் வந்து கீழே கொட்டுதா, அதனால் எல்லா பூவும் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் கட்டுறதே இல்லை. ஆனால் பழகிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் போல் பூ கட்டுறது, போக வந்து கட்டுறதுக்கு அழகாக வரும். என்னால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பூ வாங்க மாட்டோம் நாங்கள், அவங்களே வாங்கி அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க. அதனால் அப்படியே எப்பயுமே ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருக்கும். சமீராக்கு இது கட்டி கொடுத்தாங்க, அதில் கொஞ்சமாக வச்சுட்டு நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கி ஏஞ்சி அவளை கிளப்பி விட்டுட்டார் அவங்க அப்பா. மதியானம் கொஞ்ச நேரம் தூங்குறதுனாலே நைட்டெலாம் ஒரு 5 மணி, சாயங்காலம் 5 மணிலேருந்து ஒரு அழுகை வந்துடுது அவங்களுக்கு, அழுதுகிட்டே இருக்கா. அதுவே வந்து நான் மதியானம் தூங்க வச்சிட்டேன், ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், ஒரு 3 மணிக்கு படுத்தா கரெக்டாக ஒரு 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுட்டேன். 1 ஹவர் தூங்கினா போதும்னு சொல்லிட்டு எழுப்பிட்டேன். பூ மட்டும் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு வந்து தலை சீவி விட்ட ஒரு மாதிரி சிலிப்பிட்டு இருக்கு, முடி மட்டும் மேலே எடுத்துகிட்ருக்கு. அதனால் சீவி விட்டுறலான்னு சொல்லிட்டு நேற்று அவங்க அத்தை வந்து இந்த கிளிப்பை அவளுக்கு கொடுத்து அமிச்சாங்க போல், ஒரே ஒரு கிளிப்பு. அந்த ஒரு கிளிப்பை வந்து நைட்லேருந்து கையிலேயே வச்சுட்டு இருந்தால் அதை வாங்கி வச்சேன். இப்போ அதை வந்து போட்டு விட போகிறேன். அது அவங்க அத்தை கொடுக்கல, அவங்க அத்தை பசங்க வந்து கொடுத்துருக்காங்க போல். சும்மா இருந்தால் சமீரா கிஃப்ட்டுன்னு சும்மா கையில் கொடுத்துருக்காங்க போல். அதை அவள் எடுத்துகிட்டு வந்தா. இது வந்து அவங்க அத்தை பொண்ணு உள்ளே வந்து சமீராவை பார்க்குறதுக்கு வந்திருக்கு. அது இது வரைக்கும் வராது, எப்பயாச்சும் தான் வருவாங்க. இப்போ வந்திருக்காங்க அவங்க. சரி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவளுக்கு தலை சீவி விட்டு இப்போ கிளப்பணும். எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த பொண்ணை வந்து கடிச்சு விட்ருவார் போல், அதனால் வரவே மாட்டாவ. இப்போ வந்துட்டு போயிடுச்சு. இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் வந்திருக்காங்க. சமீரா கூட விளையாடுவா போல், அதனால் சமீராவை பார்க்குறதுக்கு வந்திருந்தா. அதுக்கப்புறம் பூவெலாம் வச்சு விட்டு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு அவங்க அத்தை கொடுத்த அந்த ஒரு கிளிப்பையுமே போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து கிளம்பி இப்போ என்னென்ன இல்லையோ வீட்டுக்கு தேவையானலாம் போய் வாங்கிட்டு வந்துடணும். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இதோட கூட்டிகிட்டே போக மாட்டாங்க சண்டே மார்க்கெட்லாம். நான் இங்கே எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாலே வெளியில் போய் அதிகமாக வாங்குறதுலாம் ரொம்பவே ரேர் தான். அதிகமாக வெளியிலையும் போக மாட்டேன், அதிகமாக நிறைய பொருளெல்லாம் வாங்கவே மாட்டேன். அதனால் எங்கேயுமே எங்கள் வீட்டுக்கார் கூட்டிகிட்டே போக மாட்டேன். காசு இருக்காது, உன்னை வெளியில் கூட்டு போனாலே ஒரு 500 1000 செலவு வச்சுருவேன், அதனால் நான் உன்னை கூட்டுகிட்டே போக மாட்டேன்னுவாங்க. அதனாலே நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஒரு 100 வச்சுருக்கேன்டா, இதுக்குள்ளேயே எதனா வாங்கிக்கிறேன், இல்லை நீ 100 கூட இதுக்குள்ளேயே நான் வாங்கிக்கிறேன், இப்படி தான் நீ சொல்லுவேன். அங்கே போயிட்டு என்கிட்ட இது இல்லைங்க இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீ கேட்ப, அதை நான் வாங்கி கொடுக்குற நிலமை வரும். அப்புறம் யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி கூகுள் ப்ளேயில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அதனால் வெளியிலேயே கூட்டுகிட்டே போக மாட்டாங்க. நான் எப்படியோ சொல்லி கூப்பிடுவேன். இப்போ வந்து நாளைக்கு பக்ரீத் இல்லையா, ஃபேண்டி ஷால் இல்லைன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க, அவங்களோட கடமையை கரெக்டாக முடிச்சிருவாங்க. அதெல்லாம் நான் எந்த குறையுமே எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல மாட்டேன். சும்மா தான் நான் கேட்டேன், எனக்கு டாப்ஸ் இருக்குங்க, எனக்கு ஃபேண்டி ஷால் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். வாங்கி கொடுக்க மாட்டாங்க தான் நினச்சேன். அதுக்கப்புறம் சரி வா வாங்கி தரேன் வா, கடை முடிச்சுட்டு வந்தாங்க, சாப்பிட்டோம், அப்படியே இப்போ கிளம்பியாச்சு. சமீராக்கு ட்ரெஸ் இருக்குது, இப்போ எனக்கு மட்டும்தான் எடுக்கணும்.
அதுவும் வெளியலாம் போயிட்டு கிளம்புனாலே எனக்கு போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நைட் டைமில் ஒரு 7 மணி 8 மணி ஆகிட்டா கூட வந்தாலே நமக்கு நிறைய வேலை இருக்கும். ஏன்னா வீடு நம்ம கிளம்பி போகும்போது வீடு ஃபுல்லாக நிறைய கவர்லேருந்து நம்ம எதனா ஒரு பொருள் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த கவரு பேண்டு எல்லாம் எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ் எல்லாம் கிடக்குமா. நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் எடுத்து போகிறோங்க, அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும், ஜாமான் விளக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த சீட்டை நான் எடுத்தே வைக்கல போல். 2 ஹாஸ்பிட்டலில் காட்டினேன், எல்லாமே கவர்மெண்ட்டில் தான் நான் காட்டினேன். அந்த சீட்டெல்லாம் வந்து எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு போல். இப்போ இந்த சீட்டு மட்டும்தான் இருக்குது, இதையாச்சும் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். தண்ணி வந்து எப்போ போனாலும் பாப்பா கேட்பா இல்லையா, அதனால் அந்த ரோஸ் கலர் வாட்டர் பாட்டில், ஜூஸ் வாட்டர் பாட்டில் சொன்னேன் இல்லைங்களா, அதில் தண்ணி ஃபுல்லாக வந்து லீக் ஆகுது, பேகு ஃபுல்லாக ஊற்றிக்குதா. அதனால் வந்து இந்த வாட்டர் கேன் என்னோடய வாட்டர் கேன் அது, அதில் ஒரு பாதி வாட்டர் கேன் மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டேன். சப்பல் கூட நான் தான் இவங்களுக்கு போட்டு விடணும். நேராக சண்டே மார்க்கெட் தான் இப்போ போக போகிறோம். அங்கேயே எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, சாப்பிட்றதுலேருந்து வாங்குகிற பொருள், சைக்கிள்லேருந்து எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே சீப்பாக கிடைக்கும் இல்லைங்களா, அதனால் அங்கேயே வந்து கிளம்பியாச்சு. அங்கே போடுற கடைலாம் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம ஒரு பொருளையும் நம்ம விலை கம்மி பண்ணி தான் வந்து கேட்போம். ஆனால் அவங்களுக்கு அது ஒன்று விற்றாலே 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி தான் லாபமே கிடைக்கும் போல். ஏன்னா அங்கே எல்லோரும் கூவி கூவி விற்கிறாங்க. நான் ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு ஒன்று வாங்கினேன், கம்மி பண்ணி கொடுங்களான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். எனக்கு இதில் கிடைக்கிது 10 ரூபா தான்மான்னு சொன்னாங்களே. எனக்கு அது கேட்டுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சிக்னலில் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போல. அது ஒரு கருப்பு கலர் பனியன் போட்டு ஒரு பையன் ஸ்கூட்டியில் போகிறான் இல்லையா, அதில் ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாங்க. வீடியோ இப்படி டக்குன்னு திரும்பின பாருங்க, ஆயிக்கான்னு சொன்னாங்க. அவங்க நம்ம ஃபாலோவர்ஸ் போல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்ததும். குட்டி பொண்ணு கூட என்னோடய ஃபாலோவர்ஸாக இருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டேன். சண்டே மார்க்கெட் ரோடு வந்தது, எல்லாத்துலேயும் என் கண் அங்கே தான் படுது. இது வாங்கலாமா அது வாங்கலாமான்ட்டு எனக்கு எல்லாத்தையும் விட்டா எல்லாமே வாங்கிடுவேன் வீட்டுக்கு. அப்படி தான் இருந்துச்சு. ஒரே வார்த்தை எங்கள் வீட்டுக்கார் வீட்டிலேருந்து கிளம்ப பார்த்தே சொல்லிட்டாங்க, உனக்கு என்ன பொருள் வேணுமோ அது மட்டும்தான் வாங்கணும், நீ வேறு எதுவும் தேவையில்லாதெல்லாம் வாங்கக்கூடாதுன்ட்டாங்க. சரி, நம்மளும் இன்றைக்கி தான் கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, கறி கடைக்கு. அந்த காசு எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணால் அப்புறம் வீட்டு செலவு காசு இருக்காது சொல்லிட்டு ஒரு ஃபேண்டி ஷால் மட்டும் கம்மியாக வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஆல்ரெடி ஒரு கடையில் நான் வாங்கினேன், இந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வாங்கினேன். 150க்கு வந்து பட்டேலா ஃபேண்ட் வாங்கினேன். ஷால் வந்து ஒரு 50 ருபீஸ் நினைக்கிறேன். இவ்வளோ சீப்பாக தான் அங்கே இருக்கும். 2 ஷாலுமே வாங்கிக்கிட்டேன். எப்படியோ நமக்கு அந்த ஷால்லாம் கீழே தான் போகுது, அதுக்கு எப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டேன். இங்கே வந்ததான் எனக்கு சப்பலில் தான் போயிடுச்சு என் கண்ணெல்லாம். இன்னமும் சப்பல் எதுவுமே வாங்கலை. எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தா சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டோன் வச்ச சப்பல், அதை தான் வந்து பக்ரீத்துக்குமே போட்டேன். ஷூஸ் வந்து எதனா வாங்கலான்னு பார்த்தேன். ஷூலாம் அங்கே பெங்களூரில் இருப்பது வாங்கி போடாமையே வச்சு தூக்கிலாம் போட்டிருக்கேனா, அதனால் எதுவுமே வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. நிறைய வேஸ்ட்டு பண்ணுவேன் காசெல்லாம் நான் போட்டு. இப்போ கரெக்டாக ஆகிட்டேன். அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். சமீராக்கு தான் லக்கு, எல்லாமே சப்பல்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே அவங்க அப்பா அவங்களுக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்க. நான் எதுவுமே கரெக்டாக வாங்க மாட்டேறேன்னா, நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேற, உன் இஷ்டத்துக்கு நீ வாங்கி எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்குற, அதனால் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, வாங்கிக்கோன்னு தான் சொல்கிறாங்க. அதை வாங்கினாலும் நல்ல குவாலிட்டியாக பிராண்டடாக எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ பாப்பாவுக்கு ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்துருக்கோம், கம்மியாக தான் இருந்துச்சா. ஸ்கூலுக்கு வந்து ஒரு 2 3 ட்ரெஸ்ஸையும் மாற்றி போட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 2 ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தேன். காசை கேட்டு நிற்கிறேன். அங்கே பக்கத்தில் போய் அவங்களுக்கு ஏதோ இந்த ஊதுறது விசில் வாங்கிட்டு நின்றுருந்தார் அவங்க அப்பா. இங்கே வந்து டாய்ஸான்னு சொல்லி திட்டினேன். 10 ரூபா போல், 20 ரூபா 5 ரூபாயே 10 ரூபாயே தெரில, எவ்வளோன்னு கேட்டேன் நான். 5 ரூபா தான்னாங்க. ஆனால் அங்கே போய் கேட்டால் 20 ரூபான்றாங்க. என்கிட்ட பொய் சொல்லுவாங்க எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடி, ஏன்னா நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஊதுறதும் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருவேன் அவளுக்கு. உருப்படியான்னு தான் வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த டாய்ஸை நான் கண்ணார பார்க்குறேன்னா சமீரா என்ன பண்ணுறான்ட்டு. இப்போ இதை கையில் வாங்கி கொடுத்துருக்காங்க, 30 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த 30 ரூபா ஒரு செகண்ட் கூட ஆகாது. வீட்டுக்கு போக்குள்ள அதை வேஸ்ட் ஆக்கி கீழெல்லாம் ஊற்றி அதை வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் தான் போடுற மாதிரி ஆகிடுமா. இந்த வச்சு 30 ரூபா 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய்க்குலாம் வாங்கி கொடுத்து டாய்ஸ் எல்லாம் உடச்சி போட்டிருக்காளா, அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதனால் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. எனக்கு அது எங்கேயாச்சும் போய் அலைஞ்சாலும் ரொம்ப தாகமாக ஜில்லுன்னு குடிக்கணும் போலேயே இருந்துச்சா. நீ போய் மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்து நான் எங்கேயே நிற்கிறேன் சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வண்டியை வச்சுட்டு நிற்கிறாங்க. வாங்கிட்டு நேராக அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் அது வீடியோ எடுக்கல, அம்மாவுக்கு மட்டும் ஒரு சாரீ சிம்பிளாக எடுத்தேன். கம்மியான ரேட்டில் தான் எடுத்தேன். நான் வாங்கணும்னு நினைக்கல, திடீர்னு நான் வாங்கினேன். வாங்கணும்னு நினச்சா இன்னும் நல்லா கிராண்டாக வாங்கி கொடுத்துருப்பேன். எங்கள் அம்மா நிறைய சாரீலாம் புதுசே வச்சுருக்காங்க, எதுவுமே கட்டாமல். அதிகமாக சாரீலாம் அவங்க எப்படி சொல்லிட்டு புதுசாக வந்து யூஸே பண்ண மாட்டாங்க, அப்படியே பீரோலேயே இருக்குமா. அதனால் வாங்கி கொடுத்து வேஸ்ட்டாக தானே அவன் சொல்லி நான் வாங்கியே கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதில் வேறு என்ன அவங்களுக்கு எதனா சாப்பிட்ற மாதிரி எதனா எதுவுமே வாங்கி கொடுத்ததில்லை இது வரைக்கும். நான்
இந்த சாரீ மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன்னா கொடுக்கறதுக்கு நான் போனேன். கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததும் ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே வாங்கினேன் இந்த சாரீ, இதில் வந்து உருவம் போட்டிருக்குன்னாங்களா. எனக்கு அது கேள்வி ரொம்ப இதுவாகிடுச்சு. எங்கள் அம்மா வந்து ரொம்ப 5 வேளையும் தொழுவாங்க. அதேமாதிரி வந்து உருவம் போட்டதெல்லாம் நம்மளும் போட மாட்டோம் இல்லைங்களா. அதில் வேறு இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டிருக்கு போல். நாளைக்கு தொழுவை பார்த்து இதையே நான் போட்டு தொழுவேன்னு கேட்டாங்களா. சரிம்மா அதை நீ போடாத வச்சிரு, அதை மாற்றவும் முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில, சரி யாருக்காச்சும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட சொல்லிட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் நான். எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வந்து 2 ட்ரெஸ்ஸுமே எடுத்து அதெல்லாம் நான் பிளாக்ல காட்டல. அது அப்படியே எங்கள் மாமியார் வெளியே உட்காந்து தான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வீட்டு உள்ள வந்தாச்சு. எனக்கு அதுதான் ஒரு கஷ்டமாச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்து எனக்கு அதில் ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு பாரு. கம்மியான ரேட்டில் தான் எடுத்து கொடுத்தேன், இருந்தாலும் எனக்கு திடீர்னு எடுத்தேன்னா எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு, எடுத்து கொடுக்கலான்ட்டு நினச்சேன், வாங்கிட்டேன். அப்புறம் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் எடுத்துருக்கலாமே ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இன்னொரு டைம் ஏன்னா கல்யாண நாள் பர்த்டே எதனா வந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிட சொல்லிட்டேன். இப்போ பீரோவில் வந்து இந்த பேக் எடுத்து வச்சுட்டு இப்போ தண்ணிலாம் பிடிக்கணும். கரெக்டாக 8 மணிக்கு தண்ணி நின்றோம். நல்ல வேலை இதுக்குள்ளேயே வந்துட்டேன். ஒரு வேலையை முடிச்சிட்டேன்னா எனக்கு ஜாமான் வந்து மதியானம் கழுவலை நான். ஏன்னா அவங்க 2 மணிக்கு தான் வருவாங்க வேலை முடிச்சுட்டு. 2 மணிக்கு கரெக்டாக தண்ணி நின்றோம். 2 மணிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டாலும் ஜாமான்லாம் கழுவி வச்சிருவேன். எனக்கு சிங்கில் இருந்து ஜாமான் சேர்ந்தாலே பிடிக்காதா, அதனால் எல்லாத்தையும் கழுவி வச்சுருவேன். எனக்கு லேட்டாக அவங்க வர்றதுனால சிங்கில் வந்து ஜாமான் சேர்ந்து ஈவினிங் தான் கழுவுற மாதிரி வருது. அதுவே ஒரு வேலையாக இருக்குதா, அதனால் ஜாமாவை கழுவி வச்சிட்டேன். தண்ணி நின்றுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு கழுவிட்டு நிற்கணும். அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர நாளைக்கு கிளம்பி போகணும், வீடு ஃபுல்லாக பெருக்கணும், வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரூமுக்கு வந்து புது ட்ரெஸ்லாம் சமீரா ட்ரெஸ் இருக்கா எடுத்து வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் போடாத ட்ரெஸ் சமீராது. போடுற ட்ரெஸ்ஸு போடாத ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. போடாததெல்லாம் வந்து எடுத்து பீரோவில் வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். எல்லாருமே அவளுக்கு தாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. எங்கள் அக்கா ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா, அதேமாரி எங்கள் பெரிய அக்கா ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா, எங்கள் வீட்டுக்கார் ஒரு 2-3 ஜீன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ சண்டே மார்க்கெட்டில் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸ்கூல் போகும்போது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. இவ்வளோ ட்ரெஸ்ஸுமே இருக்குது. ஆனால் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே அமையாது, எடுக்கவும் முடியாது, எங்கே போகுதுன்னே தெரியாது, பழைசாயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். அவள் என்னோடய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நாளைக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. காலையிலே ஒரு 9:30க்கெலாம் கிளம்பி போயிடுவோம். டிஃபன்லாம் எதுவும் செய்கிற மாதிரி கிடையாது. அதனால் அங்கே போய்ட்டால் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையிலேயே எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு இருந்தால் அவங்க வரல. பக்ரீத் விளாக்லாம் வர மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிரியாணி செஞ்ச வீடியோலாம் வந்து எடுக்கலை நான். எனக்கு அப்பயே எங்கள் வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் கேராக மயக்கமாகவே இருந்துச்சு, அதெல்லாம் எடுக்க முடியல. நிறைய விளாக் வர மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபேண்ட்டு ஷால் இது தான் நாளைக்கு போட போகிறேன். எல்லாத்தையும் பாப்பாவுக்கு, எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு எது போட போகிறோமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். 2 ஷால் எடுத்தேன் இல்லையா, ரெட் கலரும் ஒயிட்டும் எடுத்திருப்பேன். சமீரா ட்ரெஸ்ஸுமே இருக்குது, இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை போட வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து வேஸ்ட் ஆகிடும். பிறந்த நாளைக்கும் 2 ட்ரெஸ்ஸு எடுத்தோம்மா இதில் தான், அதனால் இதை எடுத்து வச்சிடலாம். எங்கள் அக்கா பையனுக்கு கூட கொடுத்துருவேன் நான். அவன் எப்போ வரப்போகிறான்னு தெரில. அவள் தான் கேட்டால் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குடி, ஆரஞ்சு கலர் சமீராக்கு போட்டியே நல்லா இருக்குன்னா. இது எங்கள் ரயானுக்கும் நல்லாயிருக்கும், அதனால் இது ஒரு செட்டு மட்டும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அது எடுத்து வச்சிருவேன் நான். அவள் எப்போ வரப்போகிறான்னு தெரில. நல்லா இருந்துச்சு, இந்த கலருமே நல்லா இருந்துச்சு, அவனுக்கு நல்லாயிருக்கும், அதனால் இது எடுத்து வச்சுட்டேன். இது சமீராக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். எங்கள் அக்கா வேறு 2 ட்ரெஸ் வேறு எடுத்து கொடுத்துருக்கா. இது எவ்வளோக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு ரேட் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 150க்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கினேன். அது தாராளமாக வாங்கலாம், அவ்வளோ கம்மியாக தான் விற்கிறாங்க. அவ்வளோ கம்மியாக விற்க பார்த்தே நம்ம வந்து இன்னொரு 20 ரூபா கம்மி பண்ணுங்க, இன்னொரு 30 ரூபா கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம், கம்மியாக இருக்குது பார்த்து அதே மறுபடியும் கம்மி பண்ணணுமா சொல்லிட்டு நான் கேட்கவே மாட்டேன். அதுவும் ரொம்ப வயசானவங்க, அதேமாதிரி வந்து ரொம்ப உடம்பு முடியாதவங்களாம் இருந்தாலும் அது என்ன ரேட் சொல்கிறாங்க நான் அப்படியே வாங்கிட்டே வந்துடுவேன் நான். அவங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு கம்மி பண்ணுங்களாம் கேட்க மாட்டேன். இதுதான் அக்கா வாங்கி கொடுத்த செப்பல் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் எடுத்து வச்சிட்ருக்கேன். சரவணா ஸ்டோரில் வாங்கினது. இங்கே கேவி டெக்ஸில் வந்து ஒரு தடவை போய் பார்த்தேன். இந்த செப்பல் வந்து கேவி டெக்ஸில் வந்து 700 ரூபான்னு நினைக்கிறேன். நான் ரம்ஜானுக்கு கிடையாது, எங்கள் அக்காவோட பேபி ஷவர் அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. அப்போ வாங்கிறதுக்கு எடுத்துகிட்டு அங்கே பில்லெல்லாம் போட போயிட்டார் எங்கள் வீட்டுக்காரர். நான் வேணாம், எனக்கு இந்த செப்பல் வேணாம், அதிகமாக இருக்குது, 700 ரூபா சொல்கிறாங்க, எப்படி வாங்குறது சொல்லிட்டு நான் வாங்காமையே இருந்து திருப்பி வச்சிட்டேன். அவங்க திட்டினாங்க என்ன, பரவாயில்ல வாங்கியோ, பிராண்டடாக இருக்கும், வாங்கிக்கோ. நான் வாங்கவே இல்லை. இது சரவணா ஸ்டோரில் 400 ரூபாய்க்கு வாங்கினது இந்த செப்பல். இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இதெல்லாம் வாங்கினோம் இல்லைங்களா, அந்த 10 ரூபா 20 ரூபா அந்த ரேட்டில் தான் வாங்கினேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் விலை அதிகமாகிச்சு, 20 ரூபா பாக்கெட் நினைக்கிறது. கொஞ்சம் தான் இருக்குது, அதுவே 20 ரூபான்ட்டாங்க. அதுமாரி வத்தல்லாம் வாங்கினேன் வீட்டுக்கு தேவையானதுலாம். ஏன்னா இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போனால் டக்குன்னு வாங்க முடியாது இந்த பொருள்லாம், அதனால அங்கேயே வாங்கிட்டேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.